ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான 90 டேஸ் ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 90 டேஸ் பிளானில் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கவர் ஆயிரும், சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கான நோட்ஸ் கவர் ஆயிரும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் வந்து இருக்கும். இது போக ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 90 டேஸ்க்கான பிளான். இதில் நம்ம வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் இது எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்லேயே கொடுத்துருப்போம். எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். செப்பரேட்டாக டாபிக் வைஸாக வந்து இருக்கும். 200 வீடியோஸ்க்கு மேலே வந்து ஓவராலாக வந்து இருக்கும். அது போக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 100 டெஸ்ட்டுக்கு மேலே. இதுக்கு மேலே ரிவிஷன் டெஸ்ட், டெய்லி டாஸ்க், மெமரி பூஸ்டர் டெஸ்ட்டு, ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டாப்பிக்கை வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இப்போ டே 1ல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு டாபிக் கோடிங் அண்ட் டீகோடிங். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸில் புரோட்டோசோவா டிசீஸ் வைரஸ் இந்த டாபிக். நம்ம வந்து இந்த ரீசனிங்கை பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் தனித்தனியாக டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து எழுதலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 சப்ஜெக்ட் அப்படிங்கிற வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு டாபிக் தான் வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக ஒரு டாப்பிக்கே வீடியோ பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா நாளும் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 சப்ஜெக்ட் தான், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக படிச்சுட்டு வந்து எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்தில் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட் இதை பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓவராலாக 45 நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா சிலபஸ் டாப்பிக்கும் கவர் ஆயிரும். அதுக்கு அடுத்த 45 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம இந்த சீரீஸில் இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடு பூஸ்டர் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட் அட்டன் பண்ணும் போது ரேண்டமாக ரீசனிங் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். அதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களால் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 நிமிஷத்தில் 10 கொஸ்டின் வந்து போட முடியாது. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து 5 நிமிஷத்தில் 2 கொஸ்டினோ 3 வந்து போடுவீங்க. அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ண கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக 5 நிமிஷத்துலேயே 10 கொஸ்டின் மேலே வந்து போட முடியும். நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் பூஸ்டர் குவிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மெமரி பூஸ்டர் குவிஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த 2 வந்து கவர் ஆகும். இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபேக்ட் பேஸ்டாக வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்தையுமே. ஸோ இந்த எல்லா ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரி பூஸ்டர் குவிஸில் வந்து இருக்கும். இப்படி வந்து முதல் டைம் ஒரு 10 கொஸ்டினை குவிஸை வந்து அட்டன் பண்ணுறீங்க. அந்த 10க்குமான ஆன்சர் உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த 10ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைகர் ரிசர்வ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது, அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்கில் கொஞ்சம் இருக்குது, கரன்சி பேஸ் பண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் அந்த 10ஐயும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10க்கான ஆன்சர் வந்து பார்த்துக்கிடுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 10ல் 2ஆவது ஞாபகம் இருக்கும். அப்படி தானே நீங்கள் மறுபடியும் ரீடேக் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த 10ல் 2 வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை இன்னொரு டைம் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 10ல் 4க்கு வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து குவிஸை அட்டன் பண்ணியே எல்லா ஃபேக்டையும் பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரி பூஸ்டர் குவிஸ்லேயே வந்து கவர் ஆயிரும். இதை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 மந்த் ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கையும் வந்து படித்து முடிச்சிடலாம். ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம அந்த கான்செப்ட் தான் மெமரி பூஸ்டர் குவிஸ் வந்து கொடுத்துருக்கோம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வரிசையாக எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். ரயில்வே, ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்குள்ளே வந்து போங்க.
ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வேலிடிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ வால் கொடுங்க. ஸோ வந்து வேலிடிட்டி ஸோ வந்து 4 month 8 month 12 month அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 4 month ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 399. ஸோ 8 monthக்கு 499, 12 monthக்கு பார்த்தோம் அப்படின்னா 599. ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுக்கும் சேம் கண்டென்ட் தான், சேம் வீடியோ கோர்ஸ், சேம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த டியூரேஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து இன்ட்ரோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இது நம்ம வந்து இப்போ காமிச்சு அந்த 90 டேஸ்க்கான ஷெட்யூல் பிடிஎஃப். அதுக்கப்புறம் இது வந்து சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கும். ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி குரூப் டியில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரயில்வே ஆல் கண்டென்ட் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டி. ஓகே, இதில் வந்து எல்லாமே வந்து இருக்கும். முதல்ல ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக வந்து வீடியோ வந்து இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம வந்து 13 பார்ட்டாக வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி நம்பர்ஸ்னால் என்ன, பேசிக் ஷார்ட்கட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் கொடுத்துருப்போம், ஷார்ட்கட்லையும் கொடுத்துருப்போம், கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஆவரேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸ் வந்து இருக்கும். ரீசனிங்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே சின்ன சின்ன டாபிக் வைஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நோட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்போம், தமிழ்லையும் கொடுத்துருப்போம். அதான் ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 பிடிஎஃப் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம முதல் நாள் ஷெடியூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங் ஒரு டாபிக் வந்து பார்த்தோம். அதில் வந்து கோடிங் டீகோடிங். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசனிங் இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. கோடிங் டீகோடிங் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 1 hour வீடியோ, எல்லா கான்செப்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த டாபிக் மட்டும் தனியாக வந்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே வந்து போங்க. போனீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் செக்ஷன் டெஸ்ட்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே ரீசனிங்குள்ளே வந்து போங்க. போனீங்க அப்படின்னா கோடிங் டீகோடிங்னு இருக்கா, இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த புரோட்டோசோவா டிசீஸ் அந்த டாபிக் வந்து பார்த்தோம். ஸோ சயின்ஸ்குள்ளே வந்து போங்க. ஸோ இந்த டிசீஸ், வைரஸ், புரோட்டோசோவா, ஸோ இதை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனியாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். அதே டெஸ்ட் சீரீஸில் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இந்த புரோட்டோசோ அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போய் அந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாபிக் வந்து இருக்கும். நம்ம வந்து கன்யூஸாக பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக டெஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டே வரோம். ஸோ நீங்கள் எல்லாமே டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுதிக்கலாம். இதுபோல் நம்ம வந்து டெய்லி டாஸ்க் வந்து சொன்னோம். அதில் வந்து 2 டாஸ்க் சொன்னோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு ஸ்பீட் பூஸ்டர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் பூஸ்டர் வந்து இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மெமரி பூஸ்டரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம்னா படித்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு 4 டாபிக் படிச்சுட்டு 5 டாபிக் படிச்சுட்டு இல்லை வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஈஸியாக ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஷெட்யூல் படி 2 சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டாபிக் தான். நீங்கள் அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக படித்து டெஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளோட ஓல்டு யூஸருக்கு நம்ம வந்து கூப்பன் கோடு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து ஆரம்பத்தில் 4 மந்த்துக்கு 399 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ஓல்டு யூஸர் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி வேறு ஏதோ கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அது வந்து டிஎன்பிசி கோர்ஸாக இருக்கலாம், இல்லை எஸ்எஸ்சிக்கு வந்து இருக்கலாம், இல்லை வந்து ஒரு புக்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல்ரெடி நம்மகிட்ட நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கூப்பன் கோடு வந்து உண்டு. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7811894810. ஸோ நீங்கள் இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து நீடு கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் எந்த நம்பரை லாகின் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த நம்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா கூப்பன் கோடு வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு ஒன்ஸ் கூப்பன் கோட் ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு உள்ளே வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காமிக்கும், இல்லை வந்து கீழே வந்து காமிக்கும். இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ரைஸு 399 அப்படிங்கிறது 299 சேஞ்ச் ஆயிரும்.
ஓகே, இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.